கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேர தியானத்திலும் கூட அருளுரை துளிகள் என்கிற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். கடந்த பதிவில் நாம் சிந்தித்த காரியம், ஒரு விசுவாசிக்கு சோதனை காலகட்டத்தில் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அந்த நம்பிக்கை எப்பொழுது இருக்கும் என்று சொன்னால், ஒருவர் தேவனுடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய திட்டத்தின்படி அவருடைய வழிநடத்துதலின்படி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நம்பிக்கை அவருக்குள் காணப்படும். தேவன் எல்லா காலகட்டத்திலும், சோதனை காலகட்டத்திலும், பலவீனங்களின் மத்தியிலும், கடினமான பாதைகளுக்கு மத்தியிலும், கஷ்டமான நேரங்களில், எல்லா நேரங்களிலும் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதான அந்த நம்பிக்கை அவருக்குள் இருக்கும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட நாம் அதை சார்ந்த சிந்தனையை நாம் சிந்திக்க போகிறோம். நம் வாழ்க்கையில் எதிர்பாராதது நடக்கும் போது நாம் உழுக்கப்பட்டு விடுகிறோம். ஏனென்றால் அதை ஒரு அனுபவமாக நாம் பார்க்காதபடிக்கு நாம் அதை ஆச்சரியமாக அல்லது ஒரு அதிர்ச்சியாக நாம் அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு வருகின்றவைகள் எல்லாம் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நமக்கு உழுக்குகிற அதிர்ச்சியாக அதை கருதாமல், மாறாக அது நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது என்பதை, ஒரு பாடமாக அமைவது என்பதை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அனுபவங்கள் சிலவை வெற்றி வடிவத்தில் வரலாம், அல்லது சில தோல்விகள் வடிவத்தில் கூட அது வரலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் சந்திக்க நேரிடும் பலவிதமான எதிர்மறையான காரியங்கள், சூழ்நிலைகள் நமக்கு புதிய புதிய அனுபவங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒவ்வொரு எதிர்மறையான நிகழ்வுகளுக்கும் மத்தியிலும் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார், எப்படி தாங்குகின்றார், எதனை கற்றுத்தருகின்றார் என்பவை பற்றி அறிய அவை உதவி செய்கின்றன. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் கூட அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், பலவீனங்கள் இருந்தது என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் அவர் எவ்வளமாக நடந்தார் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். வாசிக்கலாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இப்படியாக அவர் எழுதுகிறார்: அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தனைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று அங்கு அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கும் போது நாம் எவ்வளமாக நாம் யோசிக்கிறோம்? அவைகளை அதிர்ச்சியாக அல்லது ஒரு 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 தோல்வியாக அதை நாம் பார்க்கிறோமா? அல்லது இங்கு பவுல் அப்போஸ்தலர் சிந்தித்த விதமாய் அதை நாம் பாக்கியமாக அல்லது அதை பிரியமாக நாம் எண்ணுகிறோமா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை குறித்து நாம் அனுபவ ரீதியாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை காற்று வீசாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை அது பதரை போல் இருக்கிறதா அல்லது கோதுமையைப் போல இருக்கிறதா என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆதலால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்லது ஒரு விசுவாசிக்கு சோதனை மிக மிக முக்கியம் என்று நாம் வேதத்திலிருந்து, முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தனது நிருபத்திலே எழுதியிருக்கிறார். ஆகையால் நாமும் சோதிக்கப்படும் போது நாம் அதை ஒரு அதிர்ச்சியாக எண்ணாதபடிக்கு, அதை நாம் ஒரு தோல்வியாக எண்ணாதபடிக்கு, அது ஒரு புதிய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறது. அதை நாம் பிரியமாக அதை நாம் எண்ண வேண்டும் என்பதை குறித்து இந்த வேதவசனம் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆகையால் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இந்த அருமையான நாளை கூட நாம் தொடங்குவோம். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமேன்.